இன்று ஜனாதிபதி அவர்கள் 2 வருடமாக ஜனாதிபதியாக இருந்தார். பலமுறை நான் அவரை பார்த்திருக்கின்றேன். சுமந்திரன் பார்த்திருக்கின்றார், பார்த்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம், நட்புறுதியாக பேசியிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் எடுத்து கூறியிருக்கின்றேன், ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு நாடகம் தேர்தல் நடத்த முடியாவிட்ட பரவாயில்லை, குறைந்தபட்சமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலாவது நீங்கள் தேர்தல் நடத்தி மாகாண சபைகள் முதலிலே அமைத்திடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். செய்யவில்லை அவர், மறுத்துவிட்டார் அல்லது மறந்துவிட்டார், செய்யவில்லை அவர். அவருக்கு எண்ணமில்லை, மனசில்லை, தான் காரணம். ஆகவே தான் இன்று நாங்கள் தெளிவான ஒரு திசையை காட்டிக் கொண்டிருக்கின்றோம், போக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதை மறந்துவிடக் கூடாது. இன்று நாட்டிலே வடகிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையிலே பெரிய சவாலாக நான் நினைப்பது பார்ப்பது இங்கே இருந்து நடைபெறக்கூடிய மற்றற்ற கட்டற்ற குடிபெயர்வாகும். பலமுறை கூறியிருக்கின்றேன், மக்கள் கனடாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் ஆஸ்திரேலியா நோக்கியும் போய் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு தொடர்பாக அவர்களுக்கு நம்பிக்கையிடம் ஏற்பட்டிருக்கின்றது. அது தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்தினால்தான் நாளை நாங்கள் இந்த மாகாண சபைகளை எடுத்துக்கொண்டு திடப்படுத்திக் கொண்டு நாட்டு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அதை எடுத்து ஒரு சமஷ்டி ஆட்சி வகை செல்வோமானால் அங்கே வாழ்வதற்கு தமிழ் மக்களின் தடுத்தொகை எஞ்சி இருக்க கூறி விரும்புகிறேன். செய்ய வேண்டும், அதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இன்று மலையத்தை பொறுத்தவரை நாங்கள் தமிழ் கூட்டணி இன்று சைபிரேவாசாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். செய்து மலைய மக்கள் நல்வாழ்வை கட்டியெழுப்பதற்காக 49 அம்சங்களை கொண்ட 12 அத்தியாயங்களை கொண்ட ஒப்பந்தம் செய்து அது மூலமாகத்தான் நாங்கள் உறுதி பெற்றுக் கொண்டுதான் நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அதையும் பின்பற்றி மலையத்தை பார்த்து தமிழர்களும் ஈழத்தமிழர்களை பார்த்து மலைய தமிழர்களும் ஒரு கரம் கூப்பி ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 21ஆம் தேதி நீங்கள் தொலைபேசி நிலையத்துக்கு வாக்களிப்பது என்பது வெறுமனே சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆட்சியில் அமர்த்தும் செயல்பாடு மட்டுமல்ல, அது எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தில் நகரம் ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை படுத்திவிடக் கூடாது. ஏனென்றால் ஒருவரை கூட்டங்களை ஏற்பாடு செய்து வீடு வீடா சென்று பிரச்சாரம் செய்து ஆதரவுகளை தேடி வாக்களித்து ஆட்சிகளில் அமர்த்திவிட்டு வேடிக்கை வார் கூட்டம் அல்ல நாங்கள். இன்று நாட்டின் அரசு சூழலை மாறிவிட்டது, உலக சூழல் மாறிவிட்டது. ஆகவே நாங்கள் எங்களது மக்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தினசக்கட்டம் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று ஜனாதிபதி பதவியிலே நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அமர்த்தும் பொழுது ஏனையவர்களை விட இவரை தேர்ந்தெடுத்து நாங்கள் அமர்த்தும் பொழுது அதற்கான பலாபலங்களை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். இந்த பலாபலம் தான் திடப்படுத்திக் கொண்டு உடனடியாக நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது. அதற்கான வாய்ப்பை வேறு எவரும் தரவில்லை, எந்த ஒரு வேட்பாளரும் தரவில்லை. எதை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம், யாரும் தரவில்லை. ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஜனாதிபதியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தொலைபேசி சின்னம், அது எங்கள் சின்னம். சின்னம் மட்டுமல்ல, அப்படி எண்ணம் முக்கியம். அந்த எண்ணம் தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்கள் சொல்லும் பொழுது ஈழத்தமிழ் மக்களையும் மலைய மக்களையும் ஒரு சேர ஒன்றிணைத்து இளைஞராக அடையாளம் காட்டி அது மூலமாக இந்த நாட்டிலே ஒரு இலங்கை திருநாட்டை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏனையவர்களை விட ஒப்பீட்டளவிலே தருபவர் சஜித் பிரேமதாஸ் மட்டுமே என்று கூறிக்கொண்டு நான் இன்று மாலை கொழும்பில் நடைபெறக்கூடிய எனது கூட்டம் சென்ற வேண்டிய கருத்தினாலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.